வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கன் கடை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கேட்டு நான் மறுநாளில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். நம்ம கோலெல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க. கோழி குண்டை போய் பார்த்தா கோழிலாம் நல்லா இருந்தது. அது ஒருத்தன் மட்டும் உள்ளே உட்காந்துட்டு இருந்தான். டேய், இதில் எதுக்குள்ள உட்காந்துட்ருக்க? டேய், அப்படித்தாண்டா நான் உட்காருவேன். என்னடா பண்ணுது? இருடா, கஸ்டமர் யாருன்னா வந்தாங்கன்னா விட்டு நீ தான். எது நானா? டேய், இவங்களாங்கிறாங்க. அவங்களாம் அதில் உட்காரியாடா, நீ தாண்டா உட்காந்து திம்பிரா பேசுகிற. யோ 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 இதியா அட பொம்மால அறிவுனாங்க. கொஞ்சம் திறமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்கள். இனிமேல் நீ சிறகுலாம் அடிக்க முடியாது. சிறகு ஒடிச்சு நான் சூப்புன்னு வைக்கிறோம். தாக்குறியா? எல்லா கோழியுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ தொடங்கி நேர சச்சனா இருக்கா. ஃபஸ்ட்டு சாமி முட்டு அடுத்த வழியே கட்டியை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒரு கறிக்கடைக்கு போய் ஒரு கறியை எப்படி சூஸ் பண்ணுறது, நீங்கள் கோழியை வாங்குவது பெஸ்ட்டா இல்லை கறியை வாங்குவது பெஸ்ட்டா? நம்ம எல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் கறியை வாங்குவது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு கோழியை பிடிச்சிங்கன்னா 1/2 கிலோ வேஸ்டேஜ் போயிடும். அதில் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கறியை வாங்குறது தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். கோழி கறியை பற்றி உங்களுக்கு எதனா தகவல் வேணும்னா இவன் இதை பற்றி எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு என்னோட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி வீடியோ டீட்டெயிலில் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலோட பழைய லோகோ. சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது எனக்கு அவ்வளோ இப்போ பிடிக்கல. அதனால் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி க்ரியேட் பண்ணி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட புது லோகோ. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த T20 வேர்ல்டு ஃபார்ம் உள்ளது யூடியூப் பேர். லட்சுமின்னு ஒரு பேர் பார்த்தீங்களா, இது எங்கள் அம்மா பேர். என்னோட பழைய கடைக்கும் அந்த பேர் தான் வச்சுருப்போம். புது கடைக்கும் நான் அந்த பேர் தான் வச்சுருக்கேன். அது மட்டும் ஒரு மளிகை கடை இருக்கு, கரியரை பார்க்குவேன். அதுக்கும் எங்கள் அம்மா பேர் தான். எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா பேர் தான். சரி, சேனல்லே எங்கள் அம்மா பேர் இருக்கட்டுமே அப்படின்னு நான் எங்கள் அம்மா பேர் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு நீங்கள் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நான் என் சேனல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.